சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த இசை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை செல்வி ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசினார். இந்த பாராட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? நார்மல் பாராட்டை தான் புரிஞ்சுக்கணுமா இல்ல அரசியல் கணக்கு இதுல ஒரு வாய்ப்பு? அதாவது இந்த இடத்துல பலருக்கும் தெரியாம முட்டாள்தனமா அட்டுத்தனமா திமுக அதிமுக ஏன்பா திமுக அதிமுக பெரிய கட்சிகளான உயிரற்ற பொருட்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உயிர் இருக்கா? என்ன இது அர்த்தம் இல்லாம திமுக அதிமுக போட்டின்னு இவ்வளவுக்குள்ள படிச்சவங்க அட்டுகளாட்டு முட்டாள்களா இருக்கிறீங்களே. அரசியல் அரங்கம் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கும் ஓபிஎஸ் தலைமையிலான கட்சி இல்ல அவருக்கு. ஆனா அதிமுக இரட்டை தலைமையில ஒரு பெரிய தலைவரா இருந்தவர். அவர்களுக்குமான ஒரு போட்டி பிளஸ் இதுல சீமான் ஒரு பாய்ச்சல்ல வந்துட்டு இருக்கிறாரு 147ன்னு. பாஜக அண்ணாமலை ஒரு முன்னெடுப்பை செய்யறாரு. அன்புமணி 26ல முதல்வர்னு சொல்றாரு. அப்போ மு.க. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ், இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். இது சவுக்கு சங்கருக்கு தெரியல, தோழர் பாண்டியனுக்கு தெரியல, சுமன் சி ராமனுக்கு தெரியல, இந்தியாவுடைய மணிக்கு தெரியுதா, லட்சுமி சுப்பிரமணியம் மேடத்துக்கு தெரியுதா? என்ன இதுல திமுக அதிமுகங்கிற அரசியலையே பேசிட்டு இருக்கிறாங்க. தப்பு. அன்னைக்கு கலைஞர் புரட்சி தலைவர் இருந்தது 5% தான் வித்தியாசம். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தது 5% முன்ன பின்ன வரும். கடைசியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏறிட்டாங்க. 2011 14 அவங்க 16 3 எலெக்ஷன்லயும் அவங்க பெரிய வெற்றியை அவங்க பெற்றுட்டாங்க. கலைஞர் அதுல புரட்சி தலைவி அம்மா அளவுக்கு மதிநுட்பம் இல்லாம கடந்த காலத்தின் கைதியாக பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் இருந்து கலைஞர் அதுல ஏமாந்துட்டார். பட் போட்டியாளர் தான், ஈக்குவலா தான் நின்னாங்க. 1% வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு 2-3% கழிச்சுட்டா கூட ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் இணையான தலைவர்களா தான் இருந்தாங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவராட்டு இவரு எடப்பாடி பழனிசாமி இல்ல. அதை மு.க. ஸ்டாலின் தெள்ள தெளிவா உணர்றாரு. அதனால ஜெயலலிதா அம்மையார் அவர் புகழ்றாரு. மேலும் ஜெயலலிதா அம்மையார் இருக்க லெகசிக்கு எடப்பாடியும் சண்டை போடுறாப்புல, பன்னீர்செல்வம் சண்டை போடுறாப்புல. நான் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அந்த பதவியை திருப்பி கொடுத்தேன், நான் தான் விசுவாசமானவன், மக்கள் என்னதான் இது பண்றாங்க, அவர் அபகரிச்சுக்கிட்டாரு, ரெட்டலை அபகரிச்சுக்கிட்டாரு, கட்சி அபகரிச்சுக்கிட்டாருன்னு சொல்லும் போது 2024 தான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு என்னங்கிறத மக்கள் மத்தியில காட்டும். ஓகே, இபிஎஸ் 62 எம்எல்ஏ ரெட்டையில கட்சி பலம் எல்லாம் இருக்கிறாரு. ஆனா தமிழக அளவுல ஒரு பலத்தை நிரூபிக்கல. தமிழக அளவுல ஒரு பலத்தை நிரூபிக்கும் போதுதான் அவர் ஸ்டாலினுக்கு இணையானவராங்கிறதையே சொல்ல முடியும். என்னோட கருத்துப்படி 2019 இருந்தே ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இங்க யாரும் இல்லை. அந்த வகையில ஜெயலலிதா அம்மையார புகழ்றதும் ஜெயலலிதா அம்மையார் மத்திய அரசு எதிர்த்து நின்னாங்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும் ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியா நன்மை. சோ மறைந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் ஒரு விரோதத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த தப்பை பண்ணாரு. மறைந்த எம்ஜிஆர் தான் உயிரோடு இருக்கும் போது சட்டமன்ற தேர்தலை வீழ்த்த முடியலைங்கிற சூழ்நிலையில இறந்த பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனவர் ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்தேன், எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு எம்ஜிஆர் கடுமையா விமர்சனம் பண்ணார். அது ஜானகி அம்மையார் விட்டுட்டு போனதும் ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி எம்ஜிஆர் தொண்டரெல்லாம் திரண்டு கலைஞருக்கு பின்னடைவை கொடுத்தது. அந்த கலைஞருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அதுல புகழ்ந்து பேசுறாரு. இது நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கலைஞருக்கு தப்புல இருந்து பாடத்தை படிச்சு மு.க. ஸ்டாலின் போறாரு. தமிழறிமணியன் போன்றவங்க எல்லாம் இந்த மாற்றத்தை உணராம பிரிசனரா பாஸ்டா இருக்கதா தான் நான் பாக்குறேன். கலைஞர் மேல உள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் மு.க. ஸ்டாலின் மேலையும் அப்படியே காட்டுறாங்க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஸ்டாலின் தப்பு பண்றாரா? தப்பு பண்ணுங்க. ஸ்டாலின் ஸ்டாட்டை துறைமுகனை கைது பண்ணாரா? தப்பு. கிஷோர் கே சாமியை கைது பண்ணாரா? தப்பு. அதை தெளிவா சொல்லுங்க. ஆனா கலைஞர் மேல உள்ள வன்மத்திலையும் வெறுப்பிலையும் ஸ்டாலின் அணுகிறது தவறு. கலைஞர் இறந்த பிறகும் எம்ஜிஆர் மேல ஊழல்வாதினாரு. ஸ்டாலின் அவர்கள் இறந்த பிறகு ஜெயலலிதாவை நம்ம என்னென்ன புள்ளிக்குள்ள அவங்க கரெக்டா நின்னாங்களோ அந்த புள்ளிக்குள்ள ஸ்டாலின் ஜெயலலிதா மேல பாராட்டுறாரு. இது வாக்கு வங்கிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஏற்கனவே ஸ்டாலின் வெற்றியில இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர்களே இங்க இல்ல. சரி, ஜெயலலிதாவை ஏன் நம்ம பகையா பார்க்கணும்? ஜெயலலிதா மேல 10 4 பேர் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு எதிர்ப்பா பேசாம அவங்க இருந்தா போதும்னு கலைஞர் யுகத்துல இருந்து மாறுபட்டு நிற்கிறார். ஒரு வகையில் கிரவுண்ட் லெவல்ல அதிமுக தொண்டர்கள் இது மாதிரி பேச்சுக்களை நம்பி திமுகவை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்படி நம்ம எடுக்க வேண்டியது இல்லை.
திமுக வெற்றி வலயத்தில் தான் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இரட்டை தலைமையில பலகீனப்பட்டு இருக்கிறாப்புல, அவங்களுக்குள்ள சண்டையில இருக்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில ஜெயலலிதா பற்றி பேசும்போது அந்த எதிர்ப்போட அந்த வீரியத்தன்மை குறையும் நினைக்கலாம். இன்னும் சொல்ல போனா பழைய கலைஞர் ஜெயலலிதா எதிர்ப்பு அரசியல், எம்ஜிஆர் கலைஞர் எதிர்ப்பு அரசியல் இப்ப இல்லை. அதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலை நிலைமை. தலைவர்கள்ட்ட உள்ள பிடிமானம் குறைஞ்சு போச்சு. தலைவர்கள் மேல உள்ள வெறித்தனமும் பற்றுதலும் வந்து கலைஞர் எம்ஜிஆருக்கு மேல இருந்த அளவுக்கு ஜெயலலிதா கலைஞர் மேல இல்லவே இல்லை. இந்த காலத்துல அதை விடவும் ரொம்ப குறைவான அளவுக்கு பிடிமானமும் பற்றுதலும் ஆகிப்போச்சு. அதனாலதான் லீடர்ஷிப்ல சீமான் போன்றவங்க எல்லாம் 1, 4, 7 ஜம்ப் பண்ணி போற காரணம் என்னன்னா அந்த டைட் ஃபைட் அரசியல் வந்து முறிஞ்சு போச்சு. இதுவும் தமிழறி மணியன் போன்றவர்கள் வந்து ஐயா மதிப்புக்குரியவர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நேர்மையானவர், பட் பிரிசனர் ஆஃப் பாஸ்டாட்டே அவர் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேன். அந்த பிடிமானங்கள் குறையும் போது அரசியல் களம், அரசியல் தன்மைகள், அரசியல் போக்கு எல்லாமே மாறி போச்சு. அந்த பிடிமானம் வந்து குறைஞ்சி போறது தனக்கு நல்லதுன்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வெற்றி வீரராட்டு ஒரு பெரிய அணியில நிற்கிறாரு. அப்புறம் அணியில டாக்டர் ராமதாஸ் கதவை தட்டினாரு, கமலஹாசன் அவர் அணிக்குள்ளே வந்துட்டாரு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு புதிய அரசியல், அதுல வந்து ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. இதுல வந்து ஜெயலலிதா பேரை சொல்லி அவரை எதிர்க்கிறது, அதை பண்றதெல்லாம் வந்து தனக்கு வரும்னா அதை வந்து எந்த அளவுக்கு நீர்த்து போக செய்ய முடியுமோ அந்த வேலையை ஸ்டாலின் வந்து புரூடண்டாட்டே செய்யறதா தான் நம்ம. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4 அணிகளா பிரிஞ்சிருக்கு. இந்த 4 அணிகளும் இந்த 4 தலைமைகளையும் விரும்பாம எம்ஜிஆருக்காக, ஜெயலலிதாவுக்காக, கட்சி கொள்கைக்காக, சின்னத்துக்காக நிக்கிற தொண்டர்கள் யார் ஆதரவு? இன்னைக்கு வந்து அரசியல் களம் வந்து இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. ஏ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. ஜெயலலிதா மேல விசுவாசம் உள்ளவங்க வந்து ஓபிஎஸ் கூட தான் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் மேல விசுவாசம் உள்ளவங்க ரெட்டை நிற்கிறாங்க. நானே தினகரன் குக்கர்ல ஆர்கே நகர்ல ஜெயிக்கும் போது ராமாபுரத்தில் ஒரு சிவன் கோயில் போனேன். கோயில் நட திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். நட திறந்து பூஜைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூஜாரி வந்தாரு. என்ன பார்த்ததும் ரொம்ப நேர்மையா பேசுவீங்க சார், போல்டா பேசுவீங்க சார்னு பாராட்டினாரு. நன்றியான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அரசியல் பேசும்போது அவர் சொன்னாரு, ரெட்டையில தோத்து போனால எனக்கு ரொம்ப வருத்தம் சார் நான் சொன்னாரு. அப்ப என்னங்க அப்படி ரெட்டலை எப்படிங்க, இது லீடர்ஸை வச்சு தானே என்னமாங்கண்ணா? இல்லைங்க, ரெட்டலை தோக்கக்கூடாது, அது தினகரன் கையில ரெட்டலை வரணும்னாரு. அப்போ அவரு ரெட்டலை தோக்கக்கூடாதுன்னு சொல்றவரு தினகரன் கையில ரெட்டலை வந்தாதான் அது ஜெயிக்குங்கிற. ஏன்னா ஆர்கே நகர் வச்சு அவர் சொல்றாரு. ஆக டெட் லீடர் வந்து லீட் பண்ண முடியாது. அது வந்து இருக்கக்கூடிய லீடர் தான் லீட் பண்ண முடியுங்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை. எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டலை வேற, எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேற, இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேர் கையில இருந்த ரெட்டலை வேறங்கிறதான் யதார்த்த உண்மை. ஆனா லீடர் தான் முடிவு செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்துல தான் எல்லாரும் இருந்தாலும் கூட ரெட்டையில தோக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு 3-4% வாக்குகள் இருக்கலாம். அந்த வாக்காளர் கூட இப்போ வந்து தொடர் தோல்வியில ரெட்டலை இருக்கும்போது இனிமேல் ரெட்டலை எங்க ஜெயிக்க போகுது? ஸ்டாலின் கையில இருக்கக்கூடிய உதயசூரியன் ரெட்டலையே சுட்டு எரிச்சு சுக்கு நூறாக்கி கிழிச்சு பசரட்டாக்கி தூரத்துக்கு எரிஞ்சிட்டாரு ஸ்டாலின்ங்கிறது விவரமா பாக்குறவங்களுக்கு தெரியும். 7 வருஷமா ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ், உதயசூரியன் வர்சஸ் ரெட்டலை. எம்ஜிஆர் கலைஞர் காலத்துல இருந்த மாதிரியா இருக்கு, ஜெயலலிதா கலைஞர் காலத்துல இருந்த மாதிரியா இருக்குது. அப்ப ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டார் இல்லையா? இந்த ரெட்டையில வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலையா? சோ ரெட்டையில வச்சு எதுவும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி. ரெட்டையில வச்சு சமூக நீதியை சூறையாட முடியாது. பறையர் சமூகம் விழிச்சுட்டாங்க, செங்குந்தர்கள் விழிச்சுட்டாங்க, உடையார்கள் விழிச்சுட்டாங்க, யாதவர்கள் விழிச்சுட்டாங்க, மீனவர்கள் விழிச்சுட்டாங்க, கிராமணிகள் விழிச்சுட்டாங்க. இந்த ரெட்டையில வந்து வன்னியர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய ரெட்டலையாட்டு வட தமிழகத்துல இருப்பீங்க. என் நண்பர் கே.பி. முனுசாமிக்கும் இன்னொரு மதிப்பிற்குரிய ஒரு போல்ட்டான ஒரு லீடர் சி.வி. சண்முகத்துக்கும் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலையும் ரெட்டலை வச்சு சமூக நீதியை சூறையாட முடியாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ணன், தம்பித்துறை, பொன்னைய இவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே வேளையில ரெட்டலைக்குன்னு ஒரு சின்ன ஒரு வேல்யூ இருக்கத்தான் செய்யுது. அந்த வேல்யூ நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தா அது எடப்பாடி பழனிசாமியே தேரும். அது எடப்பாடி பழனிசாமியோட ஐக்கியமாயிரும். அதுக்கு பிறகு ரெட்டலை பேசி பிரயோஜனம் இல்லை. ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய ஓட்டு வன்னியர் சமூகத்தின் ஆதிக்கத்துக்கு, சி.வி. சண்முகத்தின் ஆதிக்கத்துக்கு, கே.பி. முனுசாமி ஆதிக்கத்துக்கு துணை போறது, பறையர்களின் அதிகாரத்தை வந்து காவு கொடுக்கிறது. இதை வந்து பறையர் சமூகம் உணர்றாங்க, செங்குந்தர் சமூகம் உணர்றாங்க. சோ இந்த
கட்டத்துக்குள்ள ரெட்டலையை வச்சு சமூக சூறையாடலான்னு ரெட்டலை இருந்தா எங்களை தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு பொய்யான தகவலை சகோதரர் ஜெயக்குமார் போன்றவர்களே சொல்லுவாங்க. ஆனா ரெட்டலை தான் உதயசூரியன்ட்ட தோத்துட்டு இருக்குது. இவ்வளவுக்குள்ள நான் விஷயங்களை சமூக நீதி சார்ந்து சொன்னாலும் கூட இன்னும் பாமர மக்கள் மத்தியில ஒரு சிறிய அளவு ரெட்டலைக்கு வேல்யூ இருக்குங்கிறதா நான் மதிக்கிறேன். அதிமுக காரங்க அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எனிவே எடப்பாடி கிடைக்கக்கூடிய ஓட்டு அந்த வேல்யூவையும் சேர்த்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு. அப்புறம் எடப்பாடி ஒரு ஓட்டை எடுத்துட்டாருன்னா 15 தாண்ட மாட்டாருன்னு நான் சொல்றேன். அது தாண்டினாரோ தாண்டலையோ அது எடப்பாடிக்கு ஓட்டு தான் என்ன வேணா அதுல பங்கு KP முனிசாமியும் CV சண்முகமும் தங்கமணியும் வேலுமணியும் கேட்கலாமே தவிர ரெட்டலை கேட்க முடியாது. முன்னாடி கட்சிக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. ஆனா இப்போ குழப்பம் எல்லாம் தீர்ந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா வந்துட்டாரு. அதனால இனி சிக்கல் இல்லாம அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருன்றாங்க. சொல்லிட்டு சீயிங் இஸ் பிலீவிங் 2024 15% தாண்டா நான் சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்றீங்களா? கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். நான் உறுதியா இருக்கிறேன் 15% எடப்பாடி பழனிசாமி தாண்ட மாட்டாரு. ஒரு ரெட்டலை மயக்கத்துலலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ரெட்டலை மயக்கத்துல ஓட்டு போட்டாங்கன்னா எப்படி ஒரு 19% தானே ரெட்டலை மக்களவையில கிடைச்சது. ரெட்டலை மீறி தானே திண்டுக்கல்ல வந்து மாயத்தேவருக்கு உதயசூரியன்ல போட்டு எம்ஜிஆருக்கு ராஜன் செல்லப்பாவை ரெட்டலையில அதே திண்டுக்கல்ல மக்கள் தோக்கடிச்சான்ல. ரெட்டலை தானே ஜெயலலிதா பெண்ணாரத்துல டெபாசிட் இழந்தாங்க. உதயசூரியன்ல தானே கலைஞர் சங்கரங்கோயில டெபாசிட் இழந்தாரு. ஏன்னா கலைஞரை நான் சொல்லலன்னு வேற கொஞ்சம் பேர் வராங்க. நம்ம எல்லாமே கரெக்டா சொல்றோம். ஏன் உதயசூரியன்ல தானே இன்னைக்குள்ள முதல்வராக இருந்து பெரிய அளவுல காமராஜ் பொசிஷன்ல 57 62 காமராஜ் பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் இதே உதயசூரியன்ல தானே ஆர்கனர்ல டெபாசிட் இழந்தாரு. அதே டெபாசிட் இழந்த உதயசூரியனை வச்சு தானே 53% ஓட்டு எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய வெற்றியை கலைஞரே உதயசூரியன் வச்சு எம்ஜிஆர் போன பிறகு பெறாத வெற்றியை எம்பிக்களை பெற்றாரு. அப்ப சின்னத்துக்கு வேல்யூ கம்மி தானே. ஸோ சின்னத்துக்கு வேல்யூ மட்டும் வச்சு ஒருத்தர் வந்துட முடியாது. தமிழக அளவில் ரெட்டை தலைவராக இருந்தாங்க. இபிஎஸ் ஒரு தலைவர், ஓபிஎஸ் ஒரு தலைவர், 2 பேரும் ரெட்டையில கையெழுத்து போட்டு சின்னத்தை கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்துல வேலுமணியே கொங்கு மண்டலத்துல பெரிய ஆர்கனைசர், தமிழ்நாட்டிலே பெரிய ஆர்கனைசர்னா என்னோட கணிப்புப்படி செந்தில் பாலாஜி தான். சந்தேகத்தெல்லாம் செந்தில் பாலாஜி தான். ஏன்னா எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதே ரெட்டையில எடுத்ததோட உதயசூரியன்ல அதிக ஓட்டு எடுத்து கிடைத்த சாதனையாளராட்டு வந்து நான் செந்தில் பாலாஜியை தான் நான் வைக்கிறேன். நம்பர் 1 ஆர்கனைசரா தமிழகம் கண்ட ஆர்கனைசர்ல செந்தில் பாலாஜிக்கு அந்த மெரிட்டை தாராளமா கொடுத்துடலாம். அதே வேளையில எடப்பாடி பெரிய ஆர்கனைசர், பன்னீர் பெரிய ஆர்கனைசரா நிரூபிச்சிருக்கிறாரு, வேலுமணி பெரிய ஆர்கனைசரா நிரூபிச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல பெரிய ஆர்கனைசரா நிரூபிச்ச வேலுமணி என்ன பண்ணாரு? எல்லா வித அரசியல் வாய்ப்புகளையும் பயன்படுத்தினாரு. என்னென்னலாம் பயன்படுத்தினாரு நமக்கும் தெரியும். அந்த வகையில ரெட்டலையில ஒரு இலையில எடப்பாடியும் ஒரு இலையில பன்னீர்செல்வத்தையும் போட்டு இது பொதுத்தள கட்சி, எல்லாருக்குமான கட்சின்னு காட்டி பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னீர்செல்வத்தை பிரச்சாரத்துக்கு வர வச்சு அவர் வந்து அந்த வெற்றியை பெற்றாருன்னு சொன்னா, அந்த வெற்றிங்கிறது 2 தலைமைக்கான கிடைச்ச வெற்றி. ஒரு தலைமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வெற்றி கிடைக்குங்கிறத மக்கள் மத்தியில நிரூபிச்சாதான் அரசியல் கட்சிகளே மதிப்பாங்க. இல்ல ஒரு தலை 2 தலைமைக்கான வெற்றின்றீங்க. சட்டமன்ற தேர்தலில் பாக்குறப்ப ஓபிஎஸ் ஓட பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் தோல்விதான். எடப்பாடி பழனிசாமியோட பகுதியில பெரும்பாலும் வெற்றி. அதை அவங்க ஒரு இதுவா சொல்றாங்க. அது 1000 அர்த்தம் சொல்லலாம். ஓபிஎஸ் இருந்தனாலதான் நான் வேளாளர் கொண்டு ஓட்டு போட்டாங்க நான் சொல்றேன். கொங்கு நாடார்கள் ஓபிஎஸ் இருந்தனால்தான் ஓட்டு போட்டாங்க. நாடார்கள் வந்து ஓபிஎஸ் மதிக்கிறாங்க. நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவர் கல்லறுக்கும் ஜாதி தான் ஜெயலலிதா சொன்னாங்க. பட் ஜெயலலிதாவுக்கு வார்த்தையை என்டால்ஸ் பண்ணி சிவந்தியாயத்த விழாவில் ஓபிஎஸ் சொல்றாரு. ஸோ நம்ம ஜாதியை ஜெயலலிதா மாதிரி மதிக்கிறவரு. நான் அந்த வரலாற்றுக்குள்ள போலங்க, அது வேற விஷயம். பட் ஜெயலலிதா சொன்னாங்க, அதை மதிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கொமட்டுத, எடப்பாடி பழனிசாமி அதை மதிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பன்னீர்செல்வம் இருந்தனாலதான் கொங்கு நாடார் ஓட்டு விழுந்துன்னு நான் சொல்றேன். என் கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் மட்டும்தான் இருக்காங்களா? கொங்கு நாடார்கள் ஓட்டு ரெட்டை தலைமையில ஒரு இலையில ஓபிஎஸ் இருந்தனாலதான் விழுந்துன்னு சொல்றேன். நிரூபிங்க 2024 நீங்க நிரூபிக்க முன்னாடி உங்களை காங்கிரஸும் மதிக்க மாட்டான், விடுதலை சிறுத்தைகளும் மதிக்க மாட்டான், பாமகவும் மதிக்காது, பாஜகவும் மதிக்காது, யாரும் மதிக்க மாட்டார். நிரூபிச்சா மதிப்பாங்க, நிரூபிச்ச அளவுக்கு மதிப்பாங்க. 15% தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன். மற்றவங்க சொல்லலாம், அவங்க கருத்தை மதிக்கிறேன், உரிமை இருக்குது, என்னுடைய ஜனநாயக உரிமை அவர்களுக்கு இருக்குது. ஆனா என் கருத்தை அரசியல் கட்சிகள் மதிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்கிறது வரை யாரும் எடப்பாடி பழனிசாமியை மதிக்க மாட்டாங்க ஒரு கூட்டணி தலைவராட்டு. அதுதான் யதார்த்த நிலைமை. ஜெயக்குமார் சொல்லலாம், அவர் வரார், இவர் வரார், திமுக கூட்டணியிலிருந்து வரார், இங்க வராருன்னா அங்க ஜெயிக்கலாம், உங்கள்கிட்ட டெபாசிட் கிடைக்குமாங்கிறதுக்கு உறுதி இல்லையே, கேரண்டி இல்லையே, உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லையே. நீங்க தர்மபுரியில
அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியலையே. உங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து 14 இடத்தோட குறைஞ்ச ஓட்டு இல்ல, அது கன்னியாகுமரியில இவரு பாஜகவுக்கு குறைஞ்ச ஓட்டு இல்ல. அப்ப உங்களை யார் மதிப்பா? நிரூபிங்க, மதிப்பாங்க. நிரூபிக்க முன்னாடி நான் 15, நீங்க எத்தனை மடங்கு வேணாலும் கூட்டி சொல்லிடுங்க. ஆனா அன்புமணி மதிப்பாரா? மதிக்க மாட்டாரு. ரவீந்திரன் சொன்ன மாதிரி 15 ஆயிட்டுன்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடி போமா, நம்ம எல்லாம் மாட்டிக்கும்னு நினைப்பாப்புல. யார் மதிப்பா உங்களை? நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. சும்மா நீங்க எடப்பாடி பன்னீர்செல்வம் ஃபைட்டு பிளவுங்கிறது எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி, ஜானகி ஜெயலலிதா மாதிரி, பாரா மூப்பனார் மாதிரி பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய இந்த அணியில, தோத்து போன அணியில எப்படி எடப்பாடி பழனிசாமி மதிச்சு வருவாங்க? அடுத்தால தோத்து போன அணில எல்லாம் பிளவு நடக்கும் போது அந்த ஒரிஜினல் ஓட்டை விட ஒரு 30% ஓட்டு குறையுது. பங்காரப்பாவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரியும் போது, பங்காரப்பா காங்கிரஸ் பிளவு வரும்போது 2 பேரும் சேர்ந்து நின்று எடுத்த ஓட்டோட 30% ஓட்டு அவுட்டு. ஜனதா தளத்துல பிளவு வரும்போது, ஜேடியு ஜேடிஎஸ்டி போகும்போது சேர்ந்து எடுத்த ஓட்டோட 1/3 ஓட்டு அவுட்டு. அங்க ஐஎன்எல்டியில பிளவு வரும்போது, இந்த துஷ்யந்த் சௌதாலா ஜேஜேபி பார்ட்டியா அந்த பார்ட்டி பிளவு வரும்போது ஒட்டுமொத்த ஐஎன்எல்டி ஓட்டோட ஒரு 30% ஓட்டு டவுன். ஏன் பாஜகவில் கல்யாண் சிங் பிளவுபட்டு வரும்போது 33 இருந்தவங்க 24 போயிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து வந்தாலே அவங்க கடைசியா எடுத்த ஓட்டுல 100 ஓட்டுக்கு 35 ஓட்டு போயிருமே. தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு இல்ல இது. ஐயா, ஒன்னா சேர்ந்து நின்று முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியல, பிளந்து போய் எப்படி தோக்கடிச்சிருவிய? இப்ப 4 பேர் அரசியல் விமர்சகர்கள் கலர் கலரா லீவ் விட்டா அரசியல் கட்சி தலைமை நம்புமா? அண்ணாமலை நம்புவாரா? அன்புமணி நம்புவாரா? காங்கிரஸ் தலைவர் அண்ணன் அழகிரி நம்புவாரா? அண்ணன் அழகிரி என்ன சொல்றாரு? உங்க வாக்குகள்லாம் இந்துத்துவாவிலையும் தமிழ் தேசியத்திலும் கரைஞ்சிட்டுங்கிறாரு. அப்ப யாரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி போவா? யாரு சான்ஸ் எடுப்பா? அட, நான் சொல்றதான் உண்மைன்னு ஏத்துக்காண்டாங்க. நீங்க சொல்றது உண்மை, நானும் ஏத்துக்கிடாண்டாங்க. நீங்க உங்க வாக்கை ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி யாரு உங்களை நம்பி சான்ஸ் எடுப்பா? எந்த கட்சி எடுக்கும்? அன்புமணி எடுப்பாரா? அன்புமணியே 4 போயிட்டுன்னு சொல்றாரு. நீங்களே உங்க கேள்வியில கேட்கும் போது சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், எடப்பாடி 4 தலைவர்கள் அதிமுக மதிக்கிறீங்களே. அப்ப நீங்க நிரூபிங்க. இரட்டை தலைமையில நீங்க எடுத்த ஓட்டெல்லாம் இபிஎஸ்க்கு மட்டுமே சொந்தம் கிடையாது. ஒற்றை தலைமையில நீங்க ஓட்டு எடுத்தாதான், நீங்க மட்டும் கையெழுத்து போட்டு ரெட்டலையை கொடுத்து தமிழ்நாட்டில் எடுத்தாதான் அது இபிஎஸ்க்கு ஓட்டு. அந்த ஓட்டு தெரியது வர உங்களை நம்பி எந்த அரசியல் கட்சியும் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.